நெல்லையில் தற்பொழுது கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து மீட்பு படையினர் மீட்பு குழுவினர் தற்பொழுது தயார் நிலையில் இருக்கிறார்கள். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் எமது செய்தியாளர் சரவணன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சரவணன். நெல்லையில் கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து தற்பொழுது பேரிடர் மீட்பு குழு விரைந்திருக்கிறது. இது குறித்தான விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் பிரபாவதி. சென்னை வானிலை மையம் அறிவுறுத்தியுள்ளபடி நெல்லை மாவட்டத்திற்கு இன்று, நாளை மற்றும் நாளை மறுநாள் ஆகிய 3 நாளுக்கு மிக கனமழை பெய்யும் என்று வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஏற்கனவே கடந்த வருடம் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதம் பெய்த கனமழையினால் நெல்லை மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் பல்வேறு இடங்களில் குடியிருப்புகள் நீரில் மூழ்கின மற்றும் விளைநிலங்களில் தண்ணீர் புகுந்தன. தற்பொழுது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக திருநெல்வேலி மாவட்டத்தில் எங்கெங்கு பேரிடர் மீட்புகள் தேவைப்படுகிறதோ அந்தந்த இடங்களுக்கெல்லாம் சென்னையிலிருந்து சுமார் 90 பேர் கொண்ட குழுவினர் நேற்று இரவு நெல்லை வந்தார்கள். அது மட்டுமில்லாமல் மரம் அறுக்கும் இயந்திரம், நீர்மூழ்கி மோட்டார், ஜெனரேட்டர்கள் மற்றும் இந்த முக்கிய உபகரணங்கள் ஆகிய அனைத்துமே தற்போது தயார் நிலையில் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் 90 பேர் அடங்கிய இந்த பேரிடர் காலங்களில் பொதுமக்களுக்கு உதவும் வகையில் பல்வேறு இடங்களும் தற்போது அவர்கள் முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளை நடத்தி வருகிறார்கள். தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படையின் உதவி கமிஷனர் முத்துகிருஷ்ணன் தலைமையிலான அந்த மீட்பு படையானது 2 குழுக்களாக பிரிந்து நெல்லை மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் தற்போது ஒரு ஆய்வினை மேற்கொண்டு வருகிறார்கள். அதிலும் குறிப்பாக சொல்லணும்னா நெல்லை மாநகர பகுதியான பாளையங்கோட்டை மற்றும் விஎன்சத்திரம், கேடிஎஸ் நகர் ஆகிய இடங்களிலும், மாவட்டத்தின் புறநகர் பகுதிகளான நாங்குநேரி, வள்ளியூர், அம்பாசமுத்திரம் ஆகிய இடங்களிலும் தற்பொழுது இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நடந்து வருகிறது. ஏற்கனவே நெல்லை மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் விடுத்துள்ள அறிக்கையில் தாமிரபரணி கரையோரம் இருக்கக்கூடிய பொதுமக்கள் பாதுகாப்பான இடத்துக்கு செல்லும்படி அறிவுறுத்தியிருக்கிறார். தற்பொழுது வரக்கூடிய இந்த மிக கனமழை எதிர்கொள்வதற்காக நெல்லை மாவட்ட நிர்வாகம் சார்பாகவும் தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படையினர் சார்பாகவும் நெல்லை மாவட்டத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மிக தீவிரமாக நடந்து வருகிறது பிரபாவதி.